நாங்கள் இமேஜின் பண்ணவே முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு எதிர்பார்க்காம ஷாக் ஆனது வந்து நிஷாத் அவர்கள். 43 வயசு தான் ஆச்சு. 11:30 வரைக்கும் தொடர்பில் இருந்த ஒரு ஆள் திடீர்னு மிட் நைட் இப்படி ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடட் ஸோ மச் வேல்யூ ஃபார் கங்குவா. பிரேம் ரக்ஷித் மாஸ்டர் சொல்லலாம், ஷோபி சொல்லலாம், விஜய் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டீம். இது வந்து ஒரு டீம், ஒரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ஃபில்ம். தேங்க்யூ ரேஸ்ரீ. நான் மைடியர் குடிச்சாத்தான் பார்த்ததுக்கு அப்புறமா என் படமே 3D வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜ் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜசேகர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இந்த நொடி வரைக்கும் வந்து 2 மணி நேரம் தான் இந்த டீம் தூங்குறாங்க. காலைல 5:30 மணிக்கு படுக்கிறாங்க, திரும்பி 7 மணிக்கு எழுந்துச்சு வராங்க. ஆனா குழந்தை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் படத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் என்னோட 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 சிவாட்டுக்கு நான் வரேன். இந்த படம் வந்து வி டேக் யூ பேக் 700 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். 2000 வருஷத்துக்காவது நம்மகிட்ட வந்து ஆதாரம் இருக்கு. நம்ம என்ன மாதிரி வாழ்ந்திருக்கோம், என்ன மாதிரி நடந்திருக்கோம், என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே. வழிபடுற கடவுள் வந்து ஒண்ணு வந்து தீயா இருந்தா எப்படி இருப்பாங்க, நீரா இருந்தா எப்படி இருப்பாங்க, அதுவே வந்து குருதியா இருந்தா, ரத்தமா இருந்தா அவங்களோட நடவடிக்கைகள், அவங்க பாஷைகள், அவங்களோட முறைகள், அவங்களோட எத்திக்ஸ், வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 ஐலாண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். இது ஃபேண்டசின்னு சொல்லலாம், ஒரு எமோஷனல் ஃபிலிம் சொல்லலாம், ஒரு நம்ம ஹிஸ்டரியை பேஸ் பண்ணதுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அது எல்லாமே இந்த படத்துக்கு பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து வெறும் ஒரு சண்டை படமா மட்டும் இல்லாம, ஐ திங்க் எப்பவுமே வந்து ஒரு புதுசா ஒரு டேக்அவே, ஒரு டிபேட், இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Kangwa is a person who has to face a war outside and also war within. அவன் வெளியிலயும் வந்து ஒரு பெரிய போருக்காக தயாரா இருக்கணும், அந்த போரை வந்து சந்திக்கணும். மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய போர் அவனுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். எனக்கு எல்லா ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்த பத்தியும் சொல்லணும். ஐ திங்க் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன். பட் பாபி டியோல் ரொம்ப பெரிய அசெட். ஒவ்வொருத்தரும் சோ மெனி ஆக்டர்ஸ், கருணாஸ்ல இருந்து கலராணி அவங்கள இருந்து ஐ கேன் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அவுட் ஆஃப் தி ஆக்டர்ஸ். எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர்ல ரொம்ப முக்கியமானது வந்து நந்தன் அப்படின்னு என் கூட பண்ண ஒரு தம்பி. அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து கோர்ன்னு சொல்லுவேன் அந்த படத்துல. இந்த படம் மன்னிப்பை பத்தி ரொம்ப உயர்வா பேசும், ஃபர்கிவ்னஸ் பத்தி ரொம்ப உயர்வா பேசும். கொடுக்குற வாக்கு இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நாக்கு தான், ஒரு நாக்கு ஒரு சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த படம் பேசும். அது வந்து எந்த படத்துலையுமே இது வரைக்கும் இவ்வளோ விவரமா, இவ்வளோ ப்ரீஃபா, இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லாத ஒரு விஷயம் வந்து இதில் வரும். ஸோ ஏன் சொல்றேன்னா, எமோஷனும் ரொம்ப பேரலா, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு